எல்லாருக்கும் வணக்கம். A very good evening to each and every one of you. இன்னைக்கு நாம வந்திருக்கிறது meet and greet-காக, and we have with us and we are indeed really honored to welcome Shri S. Varadarajan, also known as TV Varadarajan. அந்த TV Varadarajan அவரோட இனிஷியல் கிடையாது. A TV news anchor for 28 long years in Doordarshan. 28 வருஷத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதெல்லாம் அது மட்டும் இல்லை, அதுலேருந்து அதுக்கப்புறமா டிவி சீரியல்ஸ்ல அவர் நடிச்சது நம்ம சொல்றதுலாம் ஒரு கையளவு சீரியல் தான் நம்ம சொல்றோம். கையளவு மனசு, காதல் பகடை, அந்த மாதிரி. பட் அவர் கிட்டத்தட்ட 58 சீரியல் ஆக்ட் பண்ணிருக்காரு. அருமை, அக்ராஸ் டிஃபரெண்ட் திங்ஸ் அண்ட் இன்னும் பற்பல வெரைட்டி அவர்கிட்ட இருக்கு. அண்ட் இந்த 10வது வருட குறு நாடகத்துல, அமீரக குறு நாடக விழால அவரை ஜட்ஜா இங்க வர வச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவர் அதை உடனே ஏற்றுட்டு இங்க வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா. அண்ட் we want to hear more from him. அண்ட் நீங்க கேட்கிற கேள்வியில தான் இன்னும் இன்ஃபர்மேஷன் வெளில வரப்போகுது. So over to the meet and greet. அமீரக குறுநாடக விழா 2025க்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் புன்னகை மன்னன் திரு வரதராஜன் மகிழ்ச்சி கலந்த நன்றியும். இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சீஃப் கெஸ்ட். எப்பயுமே நமக்கு எல்லாம் வரவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். இருந்தாலும் இவர் எல்லாத்தையுமே ஒரு புன்னகையோட நியூஸ் ரீடிங் போது எவ்வளோ ஒரு அழகான புன்னகை செய்து எத்தனை பேரோட மனசை பறிச்சாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லும் போதும் அழகான ஒரு புன்னகையோட அதை ஏற்று நமக்கு மனசுக்கு திருப்தி தரும் வகையில தன்னுடைய பதில்களையும் சொல்லி ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணி மிக அழகாக இந்த தருணத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கும் திரு வரதராஜன் அவர்களுக்கு நமக்கு நன்றி. திரு வரதராஜன் அவர்கள் 50 வருட கால நாடக வரலாற்றில் நாடக வாழ்க்கையை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த மீட் அண்ட் கிரீட் தருணத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கணும். எங்களுடைய இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் கூட நீங்க பகிர்ந்துக்கணும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கணும். இன்னும் மேலும் மேலும் வரக்கூடிய பல வருடங்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். தேங்க்யூ ஸோ மச். பேசுற போது கொஞ்சம் இருந்துட்டே பேசணும், பதில் சொல்லும் போது வேணா உட்கார. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் எந்த விழாவுக்கு போனாலும் நீங்கள் என்ன வணக்கம் சொல்லி தான் ஆரம்பித்து பார்த்துருக்கீங்க. வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமீரக குறு நாடக விழாவிலே ஒரு சிறப்பு விருந்தினர் என்று சொல்வதை விட, விருந்தினர் என்று சொல்வதை விட நான் பார்வையாளராகத்தான் வந்திருக்கிறேன். நானும் நாடகங்களை நாங்கள் பண்ணியிருக்கிற பெஸ்ட் ட்ராமா எதுன்னு நாங்கள் சொல்லணும்னா இனிமே தான் பண்ணணும் அப்படின்னு. இது பெஸ்ட்டுன்றதே கிடையாது. இனிமே என்ன பண்ண போகிறோமோ அது நம்ம ஒரு கலைஞனாக இருக்கிற போது நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான். அந்த வகையில் இந்த மாதிரியான நாடக போட்டிகளுக்கு, நாடக விழாக்களுக்கெல்லாம் எங்களை அழைச்சாங்கன்னா எங்கே போனாலும் ஒரு சுயநலத்தோட, அவங்ககிட்டேருந்து நாம் என்ன கற்றுக்கலாங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் நாங்கள் இது மாதிரி விழாக்கெல்லாம் நாங்கள் வரோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை போல நாடகம் சம்பந்தப்பட்டவர்கள், நாடக ரசிகர்கள், நாடக ஆர்வலர்கள் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட சென்னையில் நாடக கலையில் ஒரு பெரிய அந்த குழு இன்றைய தினம் அவ்வளோ நல்லா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லியான குழு. எல்லா நாடக குழுக்களுக்கும் அது மாதிரியே ஒரு மோகனை பற்றி நான் நாடக குழு பற்றி சொல்லணும்னா அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நண்பர்கள். நாடகத்தை தாண்டி அவங்க எல்லாருமே மோகனை சுற்றியே எல்லாரும் மோகன். அது சோ ட்ராமா எனக்கு தெரிஞ்சு சோவத்தில் தான் அது மாதிரியா ஒரு குழு நடத்தியிருந்தார். எல்லாருமே அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருக்குமே சோ அப்படின்ற வார்த்தையை எடுத்தால் எல்லாரும் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிடும். அவரெல்லாம் அப்படியே ஒரு உள்ள திடீர்னு பிரைட் ஆகிடுவா. சோன்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லீடர். அது மாதிரியா ஒரு ஃப்ரெண்ட்லி லீடர் யாருன்னா திரு சி. மோகன்.
மோகன் அஃப்கோர்ஸ் நமக்கு மோகன் இல்லைங்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மை, ரியாலிட்டியில் உண்மைதான்ங்கிறது தவிர இன்னும் எங்களை சுற்றி தான் மோகன் இருந்துன்னு இருக்காரு. எங்கே பார்த்தா மோகன் இருக்கார். ஏன்னா நகைச்சுவை இருக்கிற வரைக்கும் மோகன் இருப்பார். இவ்வளோ தூரம் வரேன்னா அதில் ஒரு சார் வந்து ஒரு நாரதர் கேரக்டர் பண்ணார். அப்புறம் அதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் எதுன்னா சோவோட சகோதரர் அம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அம்பி தான் இருக்கிறதுல சோவோட அம்பிக்கு தான் ஃபாலோவிங் ஜாஸ்தி. சோவை என்னுடைய வீடியோ ஒன்றுத்தில் நான் இந்த நாடகத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று எனக்கு கொடுத்தார், இன்ட்ரடக்ஷன் மாதிரியா. அதில் அவர் சொன்னார், சிவாஜி ஒரு தடவை நாடகம் பார்க்க வரேன்னார். நாடகம் பார்க்க வரேன்னா நான் நீ நடிக்கிறத பார்க்க வரலடா, அம்பி நடிக்கிறத பார்க்க வரேன் அப்படின்னு சிவாஜி சொன்னார். அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு. அதில் அவர் சொன்னார், அப்படி அந்த அம்பி பண்ண ஒரு கேரக்டர் நல்ல தம்பின்னு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது ஒன்று தான் மனிதனை சேர்ந்த ஒரு கேரக்டர். மற்ற எல்லாமே ஔவையார் அது மாதிரியா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த நாடகத்தில் நான் நாரதர் பண்ணேன். அப்போது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். அந்த மாதிரியே ஒரு கேரக்டர் எடுத்து யாரான பண்ணணும் அந்த ட்ரூப்பில், அந்த கேரக்டர் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அம்பிக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவிங். அந்த கேரக்டர் சரியாக பண்ணாலும் நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற போது அந்த அம்பி கேரக்டரை அவர் பிரமாதமாக பண்ணதே எங்கள் நான் எதுக்காக உங்ககிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன் அப்படின்னா 1971 சோ சார் இதை நாடகமாக மேடை ஏற்றினார். 71, 72 அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் பண்ண ஒரு நாடகம். அது வந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய எழுத்துக்கள் அதே வேல்யூ இருக்கா, மக்கள் அப்படியே ரசிக்கலாங்களான்னு நான் வந்து உரைகள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஒன்றை யூஸ் பண்ணேன் அப்படின்னு. அந்த நாடக ஸ்கிரிப்ட் நீ போடுற அப்போ எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ ரசிக்கிறாங்களா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன்னா. கிட்டத்தட்ட நாங்கள் 99 காட்சிகள் அந்த நாடகம் நாங்களே பண்ணோம். அவர் 200 காட்சிகள் பண்ணது. பட் எனக்கு அந்த நாடகம் மேடையேற்ற போது ஒரு என்ன பெரிய பெருமைன்னா, ஒரு லெஜண்ட் சோசார் நடித்த ஒரு நாடகத்தை அதை நாங்கள் மேடையேற்றி அந்த நாடகத்தினுடைய முதல் அரங்கேற்றத்திற்கு சோவோட குழுவில் இருக்கிற நீலு, ரங்காச்சாரி, அது போல சில கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்கார்ந்து அவங்க நடித்த கதாபாத்திரங்களை நாங்கள் நடிக்க அவங்கெல்லாம் பார்த்து எங்களை பாராட்டினது ஒரு நாடக கலைஞருக்கு கிடைக்காத ஒரு பெரிய அதில் வந்து பார்த்து உட்காந்து அவரே கைத்தட்டு அப்புறம் உள்ள வந்து சார் பிரமாதமாக எங்களோட பிரமாதமாக இருந்திருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு அந்த ஔவையாரை ஒரு லேடி நடித்தாங்க. சார் எப்படி சார் ஔவையார் அவ்வளோ பிரமாதமாக நடித்தாங்க, இந்த டைலாக்லாம் இது வரைக்கும் நான் தான் எழுதினேன்னு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அவருக்கே உண்டான ஒரு நகைச்சுவை அதெல்லாம். ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம். எந்த கலைஞருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு ஒரு நாடக நடிகனாக எனக்கு கிடைத்தது என்னவென்றால், நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குழு வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் கிளாஸ் ட்ராமா போட்டுருக்கோம். மிடில் கிளாஸ் ஹியூமர். நான் என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நடுத்தர குடும்பத்தினுடைய கதாநாயகன் மட்டுமல்ல நடுத்தர வயது கதாநாயகன் தான். ஸோ நான் எப்படி வீரமா நீ வந்து அந்த பையனை காப்பாற்றின யாரும் தள்ளி விடுது. நாங்க வந்து நாடகம் அந்த அமெச்சூர் ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி தான். நீங்க அமெச்சூர் ஆர்டிஸ்ட் வார்த்தையை பெரிய பெரிய இதுவாக்கி வச்சிருக்கீங்க, பெரிய பிரபலமான விஷயம் ஆக்கி வச்சிருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச நாடகம் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச நாடகம்னு பார்த்தா வந்து ஒரு ஆர்எஸ் பண்ணவர். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சக்தி நாடக சபா, இந்த பாய்ஸ் கிளப், அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குரூப்ல வந்து விலகி அமெச்சூர் நாடகம் ஆரம்பிச்சதே சோதான் நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் இவர் வைஜிபால் சார் அவருடைய நேரத்தில் ஆரம்பிச்ச அந்த அமெச்சூர் நாடக இயக்கம். அதுக்கப்புறம் வந்து அந்த இவர் மனோகர் வந்து அமெச்சூரா அவர் ப்ரொஃபஷனல். ஸோ அது அமெச்சூர்னு சொல்லிக்கிற நீங்க எல்லாமே வந்து எங்களுடைய உயரத்தோட எங்கேயோ விளக்குங்க. அதாவது ஓகே வி ஆர் ஆல்சோ அமெச்சூர், நீங்களும் அமெச்சூர்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. ரெண்டும் வெவ்வேறு பாரதூரங்கள் கடந்து இருக்கு. இது அந்த நேரத்தை எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியுது? அந்த இதுவை வந்து உங்களுடைய குழுவில் இருக்க ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. 20-30 பேர் வந்து ஒவ்வொரு தொழிலில் இருப்பாங்க.
அந்த தொழில் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் நான் டூர் போனோம், இந்த வாரம் நான் அங்கே இது பண்ணணும் அப்படின்னும் போது அந்த அந்த இதுலலாம் எப்படி வச்சிருப்பீங்க? அந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் பேஷன் தான். எல்லாருமே நடிக்கணுங்கிற இருக்கிற அந்த ஆர்வம் தான். முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சின்ன மனோகர் பற்றிலாம் சொன்னீங்க, அமைச்சூர் ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? மனோகர் வந்து ஒரு பீரியடில் நாங்கள் நடத்தின ஒரு நாடக விழாவில் வந்து பேசுகிற போது சொன்னார், இனிமேல் இந்த அமைச்சூருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அமைச்சூர்னு யாருமே உங்களெல்லாம் அமைச்சூர் ஆர்டிஸ்ட்னே சொல்லாதீங்க. there are only two points. நீங்கள்லாம் நடிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னெல்லாம் ப்ரொஃபஷனல் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், இனிமேல் ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல் அவ்வளோதான். திறமையில் இவனாட் அமைச்சர் நீங்கள்லாம் எங்களை விட நல்லா நடிக்கிறீங்க. அதாவது ஹென்ஸ்போர்ட் நான் ப்ரொஃபஷனல்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் இந்த வரும்படியை வச்சு நீங்கள் வாழலை. உங்களுக்கு நீங்கள் இப்போ நாங்கள்லாம் நான் ஒரு தமிழ் கொஞ்சம் அந்த பக்கம் தப்புமா இருக்கும். பியூர் தமிழாக இருக்காது. நான் பாலக்காடு, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பாலக்காடு தமிழாக இருக்கும் கொஞ்சம். ஸோ மெயின்லி எனக்கு வந்து இவர்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டது என்னதுன்னா, சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அதுதான் எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா பட்டது. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் ஏற்றி அவங்களை இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அவங்களை அதை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், பழைய காலத்தில் நீங்களாம் ஸ்டால் ஒர்க்ஸ் ஓகே, அதில் வந்து தியேட்டர் யூஸ் டு பி மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் ஈவன் ஃபார் த சொசைட்டி. இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதே சோஷியல் மீடியா, விஜுவல் மீடியா ஓகே, புக்ஸு கூட இப்போ இல்லை. அந்த மாதிரி இருக்கிற இப்போ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுறது, குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் திங் are they encouraged, are they motivated, இருக்காங்களா? are children still a part of the theatre? because acting ஃபிலிமில் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளாமரஸான ஒரு விஷயம் ஓகே, அதில் ஓகே எல்லாருக்கும். தியேட்டருங்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் இருக்குது, லைவ் ஷோ. ஸோ இந்த லைவ் ஷோவில் எப்படி குழந்தைங்களை இன்னும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி மேக் தம் பார்ட் ஆஃப் திஸ் தியேட்டர் வேர்ல்ட், உங்களுக்கு how do you think it is possible for us to doங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ரிப்ளை கொஷன் ரொம்ப. இப்போ நாங்கள்லாம் நாடகத்துக்கு மேலே என்ன பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னா, நானும் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு ட்ராமா அழைச்சிட்டு போவாங்க. சென்னையில் நடக்கிற எல்லா சபா 2-3 சபாவில் திருவள்ளிக்கேணியில் எங்கள் அப்பா மெம்பர். அவர் வந்து என்கிட்ட காலையிலே சொல்லுவார், இன்றைக்கி சாயந்தரம் வந்து மனோகர் ட்ராமா இருக்குது, இன்றைக்கி சாயந்தரம் பாலச்சந்திர ட்ராமா இருக்குது, இல்லை மகேந்திரா ட்ராமா இருக்குது, நீ வந்து ரெடியாக ஏதான ஒர்க்கு இருக்குன்னா முடிச்சிடு அப்படின்னா 6 மணிக்கு இதெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த ட்ராமா மேலே எங்கள் எல்லாருக்கும், எங்கள் ஜெனரேஷன் எல்லாருக்குமே ட்ராமா மேலே ஆசை வந்தது. ஒன்று பேரண்ட்ஸ் அழைச்சி போனது, அதுக்கப்புறம் அவங்களே நீ ட்ராமாவுக்கு போகணும்னு சொல்கிறது. நாங்கள் அப்படிலாம் போய் வந்தோம். இன்றைக்கி எந்த பேரண்ட்டுமே அழைச்சிட்டு வரதில்லை, அவங்க வந்தால் போதும் போல ஆகிடுது. நான் வரல அப்படின்னு சொன்னாலே விட்டுடுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஸ்கூலில் இது மாதிரியா கேட்சியாக போயிருக்கேன். நிறைய ஸ்கூல்லலாம் அப்போல்லாம் ட்ராமா காம்படிஷனும் ஒன்று நடக்கும். பசங்கள்லாம் ட்ராமா போடுவாங்க. அந்த நாடகத்துலாம் இப்போலாம் நான் வந்து ட்ராமா இந்த காம்படிஷன் இந்த ஸ்கூல்லலாம் கூப்பிட்டா, ஸ்கூலில் எது கூப்பிட்றாங்க, எல்லாம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அநேகமாக குழந்தைகளுக்கு தெரியுதோ தெரியலையோ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போகலாம், மோடி போகலாம். இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்குறாங்க, அர்த்தம் தெரியாது. அதனால் நான் ஸ்கூலில் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனில் கூப்பிட்டா டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராமான்னு கேட்பேன். இன்னும் நான் வரல சார், வேண்டாம், ட்ராமா காம்படிஷன் வச்சா அது ஸ்கூல் லெவல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் வந்து இப்போ அவங்களுடைய அவுட்லுக்கு படிப்பு அந்த இதை மாறி போச்சு. இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து ட்ராமா பக்கம் வருதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரியா நாடக போட்டிகளில் இப்போ குழந்தைகளெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நாங்கள் பல நாடகங்கள் போகிறோமே, நிறைய பேர் வந்து ட்ராமா பார்த்துட்டு உள்ளே வந்து, சார் ட்ராமா இவ்வளோ பெரிய விஷயம் சார், நான் தான் முதல் ட்ராமா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக சமீப காலத்தில் சின்ன குழந்தைகள்லாம் அதிகமாக நாடகம் பார்க்க வச்ச ஒரு பெருமை எனக்கு எதில் கிடைச்சதுன்னா தியாகராஜரில் கிடைச்சது. தியாகராஜரில் கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, இசை கற்றுக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கேயே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அபுதாபியில் ட்ராமா போட்டேன் தியாகராஜர். அபுதாபியில் ட்ராமா போட்டபோது ஒரு 200 பேர் உட்கார ஒரு சின்ன ஹால், அது கான்சுலேட் ஹால். கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க.
சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃப்ரண்ட்டில் தரையில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு உள்ளூர பயம். குழந்தைகள் வந்து என்ன பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த ஆர்கனைசர்கிட்ட சொன்னேன், சார் முன்னாடி குழந்தைகளை உட்கார வச்சுட்டீங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம்னா பின்னாடி எல்லோரும் உட்கார வைக்கலாமா அப்படின்னு. எங்கள் குழந்தைகள்லாம் பாருங்கள் சார், நீங்கள் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. இன்ஃபேக்ட் பின்னாடி உட்காந்து எல்டர்ஸ் கூட ஒருத்தர் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் ஸ்டண்டாக உட்காந்து பார்த்தாங்க. இந்த தியாகராஜர் நாடகத்துக்கு மாத்திரம் நான் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் வெரி குட் சில்ட்ரன் ஆடியன்ஸ். அவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து தியாகராஜரை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க இசை கற்றுக்கிறதுனால அவரை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஸோ அவங்களுக்குன்னு சில நாடகங்கள் நம்ம போட்டால் வருவாங்கங்கிறது முக்கியமானது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா அவங்க சப்ஜெக்ட். இப்போ இவருடைய சாக்லேட் கிருஷ்ணா அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் ஆடியன்ஸ் நிறைய வந்திருப்பாங்க. மோகனடி சார் மோகனடி அகட்ராமாக்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நானும் ட்ராமா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் சாக்லேட்